ஹே ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து கேரளா ட்ரிப் போயிருந்தேன். ஒரு 5 டேஸ் ட்ரிப் மாதிரி. ஸோ கேரளாவில் நாங்கள் எங்கெங்கே பிளேஸ் வந்து நான் கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வயநாடு போயிருந்தோம். 2 டேஸ் ட்ரிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் வயநாட்டில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து தான் ட்ரெயின் வந்து ஏறியிருந்தேன். 11:30 மைசூர் எக்ஸ்பிரஸ் எங்களுக்கு இருந்துச்சு. பட் ட்ரெயின் வந்து 45 மினிட்ஸ்க்கு மேலே லேட்டு. 12:15க்கு தான் ட்ரெயினே எடுத்தாங்க. 11:30 ட்ரெயினு. அப்படி இப்படின்னு பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி உக்காந்துச்சு. ஸ்லீப்பர் கோச் தான் எங்களுக்கு கிடச்சிருந்தது. தேங்க் காட் எல்லாமே ரிலாக்ஸாக படுத்துட்டு போனோம். எழுந்த உடனே மார்னிங் பார்த்தீங்கன்னா மைசூரில் ஒரு அழகான ஒரு வியூவோடு நாங்கள் பார்த்தோம். ஸோ இயற்கை காட்சியோடு அப்படியே ரசிச்சுட்டு போனோம். ஒரு 7:30க்கு அங்கே ட்ரெயின் வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 7:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டு எங்களுக்கு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைசூருக்கு வந்து மைசூர்லேருந்து வயநாடுக்கு வந்து நாங்கள் பஸ் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் தேவையில்லை. ரிலாக்ஸாக நாங்கள் வந்து எங்களுக்கு 9:40க்கு வந்து எங்களுக்கு பஸ்ஸு கிளம்பும் மைசூர்லேருந்து. ஸோ ரிலாக்ஸாக ஒரு 7:30லேருந்து 9:40 வரைக்கும் நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்றதுக்கு. மார்னிங் ஒரு 7:30க்கு அங்கே மைசூரில் நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காரு இல்லைனா வந்து ஆட்டோஸ் இருக்கும். ஸோ ஏதாவது நம்மளுக்கு எது ப்ரிஃபர் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் 6 மெம்பர்ஸ் கிட்டே போயிருந்தோம். ஸோ வந்து நாங்கள் வந்து 6 சீட்டர் கார் மாதிரியே நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. கார் நல்லாவே இருந்துச்சு. நல்லா 6 மெம்பர்ஸ் வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. 150ன்றது பரவாயில்ல. 6 மெம்பருக்குன்னு வந்து ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோ அப்படின்னா நம்ம 2 ஆட்டோ எடுத்துருக்கணும். நியரஸ்ட் அதே வந்திருக்கும். கார் நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஸோ கார் எடுத்து அங்கேருந்து உட்காந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் நிறுத்த சொன்னோம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வந்து போகிற வழியிலே ஒரு ஹோட்டல் நிறுத்தினாங்க. அங்கே வந்து நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு வந்து பஸ் இருக்குது. 9:40க்கு வர வேண்டிய பஸ்ஸுமே லேட்டாக தான் வந்திருந்தது. 10:30க்கு வந்திருந்தது 9:40 பஸ்ஸு. அதுக்குமே ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மைசூர் போயிருந்தேன். ஸோ அந்த வியூலாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரோடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன். ஒரு ஹோட்டல் போன உடனே பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, சட்னி, சாம்பார் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சில பேர் தோசை அந்த மாதிரியே சாப்பிட்ருந்தாங்க. அந்த அளவுக்கு இல்லை டேஸ்ட்டு நம்ம ஊர் அளவுக்கு ஓகே தான். கொஞ்சம் ஸ்வீட் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நிறைய நான் சாப்பிட்ட தோசையில் குழம்புலலாம் நிறைய சர்க்கரை இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு எங்களுக்கு வர வேண்டிய பஸ் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே லேட்டு. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் எங்களுடைய பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் இந்தமாதிரி டெம்பிள் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நாங்கள் வந்து வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணோம். ஸோ வாட்டர் பாட்டில் இல்லை. ஸோ வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தண்ணி தாகம். இளநீர் வாங்கி குடிச்சது அப்படியே வச்சது வாயில் வச்சது தான். குடித்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். அவ்வளோ தண்ணி தாகம். ஸோ வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு நம்ம பாத்ரூம் எல்லாமே அங்கேயே இருந்துச்சு. அண்டு நீங்கள் லஞ்சும் நீங்கள் பண்ணணுன்னாலும் அங்கே லஞ்ச் நாங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சில்க் சாரீ வந்து வச்சுருந்தாங்க. சரி ஏதாவது போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மைசூரில் மைசூர் சில்க் சாரீ ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்கலான்னு பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வயநாடு ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ வயநாடு ரீச் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் கோழிக்கோட்லேருந்தும் நீங்கள் வயநாடு ரீச் ஆகலாம். அப்படி இல்லைனா மைசூர்லேருந்தும் நீங்கள் வந்து வயநாடு ரீச் ஆகலாம். நாங்கள் வந்து போகும்போது மைசூர்லேருந்து வயநாடு ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடைய ஃபாரஸ்ட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ வயநாடு ஸ்டார்ட் ஆகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலிஃபெண்ட்டும் அதுக்கப்புறம் வந்து மானுமே வந்து நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி 2 சைடுமே நின்றுட்டு இருந்தது. ஸோ நம்ம எந்த இடத்துலையுமே வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக ஸ்லோவாக போகலாமே தவிர வண்டி எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போதே இது லெஃப்ட் சைடும் ரைட் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யானைங்க இருந்துச்சு. அதே மாதிரி மானுமே இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு மட்டும் போனோம். வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல அதை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ மைசூர்லேருந்து உங்களுக்கு வயநாடு போகிற அந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரோட் ட்ரிப்பு. ஸோ ரொம்ப அழகாக பெண்டு மாதிரி வளைஞ்சு போகும். நம்ம மலை மேலே ஏறுறதே சுத்தமாக தெரியாது. நான் வந்து அவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கேன் அப்படின்றது வயநாட்டிலேருந்து கோழிக்கோடு இறங்கும் போது தான் டிப்பிக்கலாக எனக்கு அந்த மலையோட இதுவே எனக்கு இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் ஏறும்போது எனக்கு மலை மேலே ஏறுன்ற அந்த இதுவே எனக்கு ஃபீலிங்கே தெரியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கோழிக்கோடுலேருந்து வயநாடு கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். லைக் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது சொல்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்தோம்
மைசூர்லேருந்து வயநாடும் சொல்கிறேன். ஸோ மைசூர்லேருந்து வயநாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. மைசூர்லேருந்து ஒன் டைம் போய் பாருங்கள். அந்த ரோட் ட்ரிப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக் போஸ்ட் ஒன்று வந்து இருந்தது. அங்கே வந்து ஒரு 4, 5 போலீஸ் வந்து ஏறி, உள்ளே இருக்க சில பர்ட்டிகுலர் பெர்சன்ஸை மட்டும் செக் பண்ணாங்க. அது எதுக்கு செக் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுடைய பேக் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பஸ் வந்து நின்றுச்சு. ஸோ அங்கே எல்லாருமே செக் பண்ணல. ஒரு சில பேரை மட்டும் செக் பண்ணாங்க. ஸோ உள்ளே வந்து செக் பண்ணும்போதே பின்னாடி வந்து 2 போலீஸ் வந்து போய் நின்றுடுறாங்க. யாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஸோ ஃபைனலாக அந்த செக்கிங் பாயிண்ட்டை முடிச்சுட்டு நான் அகெயின் வந்து வயநாடு ஏறுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக வயநாடு போகிறீங்க அப்படின்னா இந்த மைசூர்லேருந்து வயநாடு ரோட் ட்ரிப் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி யானைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே இருந்துச்சு இல்லைங்களா. யானை இருக்க இடத்துல இருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்களாக இருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யானைங்க இருக்கிறதும் இல்லை யானை வருதும் அவங்களுக்கு அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பஸ்ஸில் இருந்தவங்களும் அதுதான் பேசினாங்க. யானை பக்கத்துலேயே இருக்குது, வீடுங்களும் பக்கத்துலேயே இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதா, இல்லை அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களா, எப்படி அங்கே அவ்வளோ ஒன்று இல்லை 2 இல்லை கூட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ யானைங்க இருந்துச்சு. எல்லாமே வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இல்லை, தூரத்துலேருந்து தான் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரோடு கிட்டே நாங்கள் போகும்போது இல்லை. ஸோ காட்டுக்குள்ளே உள்ளே வந்து வளர்த்திட்டு இருந்தது யானைங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து வயநாட்டில் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நீங்கள் வந்து மிருகங்களை வந்து பார்க்கலாம். ஸோ வயநாடு அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம் வயநாடு சிட்டிக்குள்ளே. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு அழகான வியூ ஒன்று பார்த்தோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளே வந்து பஸ் மூவ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாப் வந்து வந்துடும். ஸோ இந்த பஸ்ஸு வந்து பாருங்களேன், எப்படி ஒரு மேலேருந்து அப்படி கீழே இறங்குது. அவ்வளோ பயமாக இருந்துச்சு எனக்கு இது வந்து இறங்கும்போது. பட் கரெக்டாக வந்து டிரைவர் வந்து இறக்கிட்டாங்க கீழே. ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து நம்மளுக்கு பர்சன் வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 6 மெம்பர். ஸோ 4 கார், அதாவது 4 பேர் போகிற மாதிரி ஒரு கார் கொண்டு வந்திருந்தாங்க, ஒரு ஆட்டோ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ஆட்டோவில் ஏறிட்டு மீதி எல்லாருமே வந்து காரில் அனுப்பி வச்சிட்டோம். ஸோ போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்டே பண்ண அந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீட்டோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைவேட் வில்லா மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலும் கொடுத்துட்றாங்க. ஸோ என்ட்ரு ஆனோடமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து க்ரீன் டீ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ அழகான வீடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடோட டூர் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் சில் அவுட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து போயிருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 தமிழ் பீப்புள் வந்து வந்திருந்தாங்க. எல்லாமே பாய்ஸ் தான், எல்லாம் சில் அவுட் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் அந்த அவங்களுடைய ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து ஜாலியாக பாட்டு போட்டு க்ரில்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செம வைபாக இருந்துச்சு. நாங்களும் அந்த பாட்டு கேட்டுட்டு தமிழ் பாட்டு தான் ஃபுல்லாக போட்டு நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டு சைட்லலாம் எல்லாருமே போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஈவினிங்காக நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. அடுத்தது வந்து நாங்கள் சைட் சீனுக்கு கிளம்புனோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து வேறு ஒரு ஏதாவது சின்னதாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லஞ்ச் கூட நாங்கள் சாப்பிடல. நியர்லி ஒரு 2:30, 3 o'clock ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் லஞ்ச் கூட சாப்பிடல. ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோ சூப்பரான பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரைவேட் வில்லால வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் அப்படியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு 3:30க்கு அந்த மாதிரி வில்டன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ஸோ செம்ம கூட்டங்க, நல்லா ஃபேமஸான ஹோட்டல் போல் அந்த ஊரில். ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண மெனு வந்து பார்த்திங்கன்னா கடல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடலில் இருக்க எல்லாமே வந்து குக் பண்ணி வச்சுருந்தாங்க. கருவாடு, மீன், அதுக்கப்புறம் சொரா புட்டு, ப்ரானு, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. வெஜ்ஜுன்றதே எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நீங்கள் பார்க்குற பொரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு சீ ஃபுட் மாதிரி இருந்துச்சு. நண்டு என்னென்ன இருக்கோ எல்லா ஐட்டம்ஸுமே இறக்குனாங்க. 398 rupees தான், கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ குழம்பு அடிக்ஷனல் நம்ம கேட்டாலும் கொடுப்பாங்க. அண்ட் ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான். நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் தேவைன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஃபுட்டு ஃபஸ்ட் டேவே நாங்கள் போயிட்டு அங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதுவும் இல்லாமல் செம்ம ஃபேமஸான ஹோட்டல் போல் நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ் வந்து அங்கே வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ அண்ட் அவங்க சிக்னேச்சர் பண்ணது, அந்த ஃபுட்டை பற்றி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த
அவங்க வந்து அந்த இது ஃப்ரேம் மாரி போட்டிருக்காங்க இல்லையா, அதில இருந்துச்சு. தமிழ் ஆக்டர்ஸ் சந்தானம் அவங்களலாம் கூட நான் வந்து நிறைய பேர் பார்த்தேன். மீனா மேம் அவங்கலாம் கூட பார்த்துருந்தோம். ஸோ ஃபுட்டு லஞ்ச் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நாங்க அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்க இடத்துலேருந்து ஒரு சின்ன டேம் இருக்குன்னு சொன்னாங்க. சின்ன டேம் இல்ல, ஒரு பெரிய டேம் தான். என்ட்ரி ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து ₹30 சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் சேரு, ட்விஸ்டரு, எ அதாவது லாங்கஸ்ட் ஜிப் லைன் அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நாங்கள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி போய் ரீச் ஆனதுனால எங்களால் எந்த கேம்ஸுமே அங்கே வந்து விளையாட முடியல. சும்மா வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு பார்த்துட்டு மட்டும் வந்திருந்தோம். அவ்வளோ பெரிய இடம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு டேமு. டேம் வந்து நம்ம என்ட்ரு ஆனோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டேம் இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரம் டேம் தேடிட்டு இருந்தோம். எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லாங்லேருந்து பார்க்கும்போது தான் டேம் தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் உள்ளே நாங்கள் பார்க்குள்ளே சுற்றுனதுனால டேமுக்கு வந்து லாங் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்தே நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ டிப்பிக்கல் ஒரு நம்ம ஊட்டி மாதிரி இருக்கும். பட் குளிர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஊட்டியில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நான் பார்த்தேன். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுவும் ஓகே. மேலே போனதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹில்ஸில் இருக்கோன்றதே வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். இந்த பிளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ₹30 வொர்த்துன்னா கண்டிப்பாக வொர்த்து தான். ஆனால் உள்ளே விளையாடுற அந்த கேம்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜிப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து நடுவில் வந்து மாட்டிட்டாங்க. அவங்கள பார்த்துட்ருந்தோம். இன்னொரு பர்சன் வந்து அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வராங்க. அந்தமாரி ஒரு 2, 3 வாட்டி வந்து பர்சன் வந்து நான் நின்னதை பார்த்தேன். ஸோ அது நம்மலாம் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி நான் போகல. ஸோ அந்த எல்லோ டீஷர்ட் வந்து அந்த கேர்ளை வந்து பிக் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ இது கூட அரௌண்ட் ஒரு 350 சம்திங்குள்ளே அதுக்குள்ளே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. லாங்கஸ்ட் ஜிப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசு. வயநாட்டிலே நிறைய இடத்துல வந்து ஜிப் லைன் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டீ எஸ்டேட் மேலே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது உங்களுக்கு வியூவு. ஸோ தூரத்துலேருந்து உங்களுக்கு பெரிய டேம் மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கங்கே சில செடிங்களாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாமே கூட பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து விசிட் பண்ணிகிட்ருந்தோம். அங்கேயே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காஃபிட்டேரியா ஏரியாலாம் இருக்குது உங்களுக்கு சில் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அங்கே ரிலாக்ஸாக வந்து குடிச்சிட்ருக்கலாம். நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன். ஸோ ரொம்ப லாங் வந்து அவங்களால நடக்க முடியல. ஸோ சைடில் போய் அவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து வாக் பண்ணி எங்களால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கேம்ஸுக்குமே என்னென்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தனியாக இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு கேம்ஸுக்குமே தனித்தனி ப்ரைஸ் 198, 150, 200, 250 அந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. நல்லா சேஃபாக தான் இருக்குது. தாராளமாக போகலாம். ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பர்சனலாக இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய ப்ளேஸும் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக. எனக்கு பிடிச்ச ஒரு சில ஸ்பாட்ஸ் கிட்ட வந்து நான் போய் நின்றுட்டுருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாங்கஸ்ட் அந்த ஸ்விங் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் எனக்குமே செம்ம டயர்டு. நார்மலாக இல்லை, நானும் ரொம்ப டயர்டாக இருந்தேன். அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இந்த லாங்கஸ்ட் அந்த ஸ்விங் போயிருப்பேன் நான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்விங்கு. ஸோ உடம்பு சரியில்லாதனால நாங்கள் வந்து யாருமே போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வயநாட்டு விட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் வயநாடு போனேன்னா இந்த இடம் எல்லாமே நான் வந்து போய் கேம்ஸ்லாம் விளையாடுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிப்போம். இந்த டைம் வந்து வயநாடு வந்து இந்த மாதிரி இருக்கும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வயநாடோடைய அந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வயநாட்டில் இருக்குன்றதே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ ரேண்டமாக தான் நாங்கள் வந்து வயநாடு ட்ரிப்பு போனோம். பட் இவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்குன்றது வந்து எங்களுக்கு யாருக்குமே ஐடியா கிடையாது. நானுமே வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, இந்த இடமே இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வயநாடு ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இல்லைனாலும் 1 or 2 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக நாங்கள் போகலாம் அப்படின்னுட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே தான் வயநாட்டில் நாங்கள் பார்த்த இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ஒன்று பார்த்துருந்தோம். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நான் வந்து இன்னும் பார்க்கல. இங்கே சென்னை சிட்டியில் நான் போன வரைக்கும் நான் பார்க்கல. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கப்பல் ராட்டினா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ட்விஸ்டர் அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே கூட நான் கேம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவேங்க விளையாடுறதுக்கு. எதுவுமே யோசிக்க மாட்டேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். பட் நாங்கள் போன டைமில் வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாததுனால வந்து நாங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட்டு ரசிச்சுட்டு மட்டும் நாங்கள் வந்துட்டோம். ஸோ அங்கே முடிஞ்ச வரைக்கும் என்னால் இவ்வளோ கிளிப்பிங்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்னென்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஜிப் லைனுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைங் சேருக்கு, பார்க்குக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த ரேட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் உள்ளே சொன்ன மாதிரி ஒரு கஃபெட்டேரியா இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரௌடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு விஆர் தேட்டரும் இருந்துச்சு. அது கூட நீங்கள் வந்து பெரியவங்களால் கேம்ஸ் விளையாட முடியல அப்படின்னாலும் அந்த விஆர் தேட்டர் போய் அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ அகெயின் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து டேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சி போனோம். பட் ரொம்ப லாங்கு. இந்த இடமே சுற்றி பார்க்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைம். ரொம்ப அழகாக இந்த மரத்துக்கு கீழே மரத்துக்கு பேக் சைடில் சன்செட் ஆகிற மாதிரி ஒரு வியூ பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் டேம் கிட்டே நடந்து போயிட்டு இருந்தோம். தூரத்துலேருந்து பார்க்க டேம் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. பட் கிட்ட போக போக தான் அது குட்டி டேம், இதுக்கப்புறம் தான் பெரிய டேமுக்கு இன்னும் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி வந்ததே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அகைன் நாங்கள் கிட்டே போயிட்டு அந்த டேம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கல் இந்த ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் வந்து இந்த டேம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் சைட் விசிட் பண்ணிகிட்ருந்தோம். நிறைய பசங்க வந்து அந்த கேரளாவில் இருக்கவங்களே வந்து சில் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க் மாதிரி ஜஸ்ட்டு 30 ருபீஸ் மாதிரி நம்ம பே பண்ணோம்னா உள்ளே ஒரு பார்க் செட்டப்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பசங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே டேம் கிட்டே நடந்து போயிட்டே இருந்தோம். வயநாட் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ் ஆர் 4 டேஸ் ஆச்சும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அவ்வளோ பிளேசஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே கவர் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம். ஒரு 1 or 2 டேஸில் நாங்கள் வயநாடை விட்டு கிளம்புற மாதிரி. பட் இங்கே சைட் சீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் பிரிட்ஜஸ் இருக்குது, ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சைக்கிளில் போவாங்க இல்லையா மேலே, அதுவுமே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. ஸோ வயநாட் ட்ரிப் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 to 4 டேஸ் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்காது. நீங்கள் இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் லாங்காக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்ததுனால தான் எங்களுக்கான அந்த அழகான ஒரு வீடுக்கு வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டோம். சிட்டி வியூவிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 to 4 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே பண்ணுங்கள். ரொம்பவே நீங்கள் வந்து வயநாட்டில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு பிளேசஸ் இருக்குது. நாங்கள் வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லாததுனால ஓரளவுக்கு வந்து இதுதான் நாங்கள் வந்து போன வயநாட்டில் ஒரே ட்ரிப்பு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் போன இடத்துக்குலாம் வந்து என்னால் வந்து உள்ளே போக முடியல. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. நாங்கள் சாட்டர்டே வந்து வயநாடு வந்து ரீச் ஆனோம். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. ஊரில் லோக்கல் பிளேசஸ், அதாவது லோக்கல் ஏரியாலங்களேவே வந்து அவங்க விசிட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். வர வழியிலே நிறைய சூப்பர் சர்ச்லாம் வந்துமே பார்த்துட்டு வந்திருந்தோம். நாங்கள் வந்து தங்கியிருந்த வீட்டோடைய அவுட் வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நைட் நான் பார்க்கல, டே டைமில் போய் நான் ரீச் ஆனேன். ஸோ நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி மார்னிங் நான் போகும்போது பசங்களாம் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க, சில் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால ஸ்விம்மிங் பூல் கிட்டே போக முடியல. ஸோ ஈவினிங் நைட் டைம் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸு. ஸோ இதோட வியூ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போடுறேன். உங்களுக்கு நான் எங்கே தங்கியிருந்தேன், எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே அண்ட் வீடுமே எத்தனை ரூம்ஸ் இருக்குன்றதும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ போன டயர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து உள்ளேயே வந்து டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து வெல்கம் ட்ரிங்காக நம்மளுக்கு வந்து க்ரீன் டீ கொடுத்துருந்தாங்க, சாரி லெமன் டீ கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈவினிங் போன உடனே நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து மில்க் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மில்க் டீ வர வரைக்கும் கொஞ்ச நாளும் வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்து சில் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டீ வந்ததுக்கப்புறம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவில் வந்து ஸ்டே பண்ணுறது. அதுவும் நமக்கு ப்ரைவேட் பூல் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இப்போ ஃபுல் ஃபேமிலியெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஜாலியாக வந்து நம்ம இங்கே என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து குளிர் தெரியல. நானே நினச்சேன் ஏசியும் இல்லை, ஃபேன் அந்த அளவுக்கு ப்ராப்பராக இல்லைன்னு. ஆனால் இப்போ பயங்கர குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஊட்டி மாதிரி இருக்குது. ஏசியே தேவை கிடையாது. இப்போ பயங்கரமாக குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. வெளியே பனி.
வெளியே வந்து பனி பெய்யுது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை அகைன் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரூம் டூர் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.